அப்பே என் உயிர் நண்பனடா, நண்பனால் நீ இல்லனா எங்க வாழ்க்கையை வெறுத்திடண்டா. நண்பனே நண்பனே என் உயிர் நண்பனடா, நண்பனால் நீ இல்லனா எங்க வாழ்க்கையை வெறுத்திடண்டா. சொத்து சுகம் தேவையில்லை, இந்த பொண்ணுங்க பேச்சோ தேவையில்லை. காசு பண்ண பெருசு இல்ல, சொத்து சுகம் தேவையில்லை. அப்பனா பாசமடா, பொண்ணுங்கெல்லாம் போடும் வேசமடா. மனிதனாக பிறந்து விட்டால் கஷ்டம் உண்டு நஷ்டம் உண்டு, கடைசி வரை தோல் கொடுப்பான் நண்பன் அவன் கூட நின்று. பிகருங்க மோட்டி விட்டு நட்பரண்டா பிரிச்சிடண்டா, ஏன் நண்ப கோவப்பட்டா அந்த சூரியனே வெடிச்சிடண்டா. நண்பன் போல யாரும் இல்ல நான் பிறந்த ஊருக்குள்ள, பாசமா பருத்திடுவேன் நண்பனோட மடிநில. நண்பனே நண்பனே என் உயிர் நண்பனடா, நண்பனால் நீ இல்லனா எங்கள் வாழ்க்கையை வெறுத்திடண்டா. ஜாதி மதம் பார்க்காம ஒற்றுமையா பழகிடுவோம், கேலி கிண்டல் பண்ணிக்கினே ஒற்றுமையா இருந்திடுவோம். வாரத்தில் ஒரு முறைதான் நண்பன் கூட ஊரை சுத்தி, உண்மையா சொல்ல போனா பிகர விட என் நண்பன் கெட்டு. நட்புக்குள்ள மூட்டி விட்டு நட்பரண்டா பிரிச்சிடண்டா, ஏன் நண்ப கோவப்பட்டா அந்த சூரியனே வெடிச்சிடண்டா. நண்பன் போல யாரும் இல்ல நான் பிறந்த ஊருக்குள்ள, பாசமா படுத்திடுவேன் நண்பனோட மடியில. நண்பனே நண்பனே என் உயிர் நண்பனடா, நண்பனால் நீ இல்லனா எங்க வாழ்க்கையை வெறுத்திடண்டா. சிவபாணி உயிரை கவர்ந்து வந்து விட்டு சிவபாணி உயிரை பிடித்து வந்து விட்டு அவனுடைய கணக்கு பார்க்கலாம். இந்த சித்திரகுப்தர் அடியான் ஒரு சிறிய தவறு செய்து விட்டார் சுவாமி. தவறு செய்து விட்டாயா? சிறிய தவறு செய்து விட்டார் சுவாமி. என்ன தவறு? இந்த காந்தால் தனக்கு ராணியம் இந்த வாங்கி வடித்தாவும் ஆடிய நாட்டியத்தில் நெய் மறந்து நாளை மறுதினம் பிடிக்க வேண்டிய சிவமணி உயிரை இன்றைக்கே பிடித்து விட்டோம். நாளை பிடிக்கின்ற உயிரை இன்றையே பிடித்து விட்டோம் சுவாமி. ஆட்டம் போட்டு ஆடுன முடியாமலே உயிரை கவர்ந்து ஆண்டவர் காலத்திலே மார்கண்ட உயிரை கவர சென்று திருக்கடையில் ஓடினான். திருக்கடையூர் எங்கே சாமி இருக்கிறது? திருக்கடையூர் அமிர்த ஸ்ரீஸ்வரர் ஆலயம் சிவனத்தை கட்டி பிடித்துக் கொண்டான். பாசக்கவர் வீசினே அந்த மார்கண்ட உயிர் கமலாவில் நிறுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த பாசக்கவரி சிவனத்தையும் சேர்த்து இழுத்தது, லிங்கம் வெடித்தது. ஈசன் கோபத்திலே வெளி வந்தார், என் எட்டு வைத்தார். அதுல விதுல சுந்தர தரல போதால சொல்லக்கூடிய இந்த பாத உலகத்திலே ஒன்றே முக்கால் நாளை மரணம்.
பாட்டு பாட போறாங்க. செய்த தவறு அதுக்கு இப்போது நீ செய்த பாட்டு தவறுக்கு மட்டும் தான் காரியத்தை நாம் செய்திருக்கிறோம் என்று ஈசனுக்கு தெரிந்தால் கோபத்துக்கு ஆளாக வேண்டும். அதனால் நான் சொல்வதற்கு இந்த சிவமணி உயிரை பஞ்சவாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பேரை ஆத்மாவை அழைத்தவள். அவருக்கு எப்போது நீதி முடிந்ததோ அப்போது அந்த ஆத்மாவுக்கு ஆனால் இந்த ரகசியம் யாருக்கால் தெரிந்தது? காலம் சென்று தர்மம்மாள் அவருடைய நினைவாக இது மேடை நாடகமாக இருந்தாலும் ஆகிய கலைகள் 64 என்று உரைப்பார்கள். கலையை போற்றுவதுதான் எங்களுடைய எண்ணம். ஆகையால பாடல் பாட வேண்டும் என்று வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கானா பாடலை பாடக்கூடிய அருமை தம்பி சென்னை சேர்ந்த மஜூன் என்று சொல்லக்கூடிய தம்பி அவர்கள் இது காலம் சென்ற தர்மம் அம்மாளுடைய பெயரினாலே ஒரு கானா பாடலை பாடவிருக்கிறார். உங்கள் ஆதரவை அனைவரும் இந்த தம்பிக்கு தருமாறு பணி முன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் 10 மாசம் இருந்தேன் எங்க அம்மா கருவில, அந்த பாசம் செத்து போச்சு நான் நின்ன தெருவில. ரத்த சொந்தம் மத்த பந்தம் அட யாரும் உதவல, என் தாயே இப்ப போச்சு எனக்கு வாய பிடிக்கல. நான் 10 மாசம் இருந்தேன் எங்க மம்மி கருவில, அந்த பாசம் செத்து போச்சு நான் நின்ன தெருவில. ரத்த சொந்தம் மத்த பந்தம் அட யாரும் உதவல, என் தாயே இப்ப போச்சு எனக்கு வாய பிடிக்கல. நேத்து பிறந்த குழந்த கூட முதலில் அம்மான்னு சொல்லும். பூவை போல மென்மையானது நம்ம பெற்ற தாயோட உள்ளம். நேத்து பிறந்த குழந்த கூட முதலில் அம்மான்னு சொல்லும். பூவை போல மென்மையானது நம்ம பெற்ற தாயோட உள்ளம். உன்னை போல தெய்வத்தை நான் நேரில தான் பார்த்ததில்ல, அம்மாவை போல தெய்வத்தை நான் நேரில தான் பார்த்ததில்ல. சத்தியமா சொல்றேன் கேளு, நம்ம தர்மமா விட்டா யாரும் இல்ல. சத்தியமா சொல்றேன் கேளு, நம்ம தர்மமா விட்டால் யாரும் இல்ல. காசு பணம் கூடி வரும் எல்லாம் உனக்கு நிரந்தரமா, சொந்த பந்தம் தேடி வரும் நம்ம அம்மா பாசம் கிடைச்சிடுமா. நான் 10 மாசம் இருந்தேன் எங்க மம்மி கருவில, அந்த பாசம் செத்து போச்சு நான் நின்ன தெருவில. ரத்த சொந்தம் மத்த பந்தம் அடையவனோ உதவல, யா தர்மா அம்மா போச்சு எனக்கு வாய பிடிக்கல. மாளிகையில் வாழ்ந்தா கூட மனுஷனுக்கு நிம்மதி வேணும். யார் பெற்ற பிள்ளைன்னு கேட்டால் கைய காட்ட அம்மாத வேணும். மாளிகையில் வாழ்ந்தா கூட மனுஷனுக்கு நிம்மதி வேணும். யார் பெற்ற பிள்ளைன்னு கேட்டால் கைய காட்ட அம்மாத வேணும். அம்மாவை போல தெய்வத்தை நான் நேரில தான் பார்த்ததில்ல, அம்மாவை போல தெய்வத்தை நான் நேரில தான் பார்த்ததில்ல. சத்தியம்மா சொல்றேன் கேளு, நம்ம தர்மமா விட்டால் யாரும் இல்ல. சத்தியம்மா சொல்றேன் கேளு, நம்ம அம்மாவை விட்டால் யாரும் இல்ல. காசு பணம் கூடி வரும், சொந்த பந்தம் தேடி வருமா, அம்மா பாசம் கிடைச்சிடுமா, அம்மா தானே வந்திடுமா. நான் 10 மாசம் இருந்தேன் எங்க மம்மி கருவில, அந்த பாசம் செத்து போச்சு நான் நின்ன தெருவில. ரத்த சொந்தம் மத்த பந்தம் அடையவனோ உதவல, யா தர்மா அம்மா போச்சு எனக்கு வாய பிடிக்கல.
சொல்லாதடா. ஏய், உங்க யமதர்ம ராஜாக்கு 3 வாரம் வச்சாங்க, விட மாட்டேன்டா. உங்களுக்கு தான் சமாதானம் சொல்லுங்க. அம்மாடா திருட்டா இவரை என்ன சொல்றீங்க? இவர் செய்த குற்றம் என்ன? சாமி, இவர்கள் இருவரும் கட்டிய கணவனை மறந்து மாற்றானோடு அனுதினமா சல்லாசத்தில் ஈடுபடுவது வழக்கமாக இருக்கிறார்கள். ஆமா, என்ன சொன்ன? கட்டிய கணவனை மறந்து மறந்து மாற்றானோடு மாற்றானோடு மாட்டானோடு அனுதினமா சல்லாசத்தில் ஈடுபடுவது வழக்கமாக அது இருக்கிறது. என்ன தப்பு? ஏய், என்னடா தப்பு? ஆம்பளைங்க வந்து நாங்க போனா தப்பு, அவங்க வராதவங்க போய் கையை பிடிச்சி இழுத்தா தப்பு. அவனுங்களே பசியோட ஓடி வரவனுக்கு பசி அத்தத்துனாங்களா அன்னபூரிடா, அன்னபூரணி. ஆமா, அவளெல்லாம் தூக்கி ஏரிக்காரில கிடாது எங்க 2 பேரையும் தூக்கி இந்த ஊர் கோயில வச்சுக்க இந்த ஊரே அப்படியே கூட இருக்கடி. தாலி கட்டிய கணவனை விட்டுவிட்டு மாற்றானுக்கு ஆசைப்பட்ட மங்கைகள் இவர்கள். உண்மைதான். அதனால் உன்னா போல இருப்பாங்க எல்லாம் ஆம்பளைங்களா, சுவாமத்தை அவுக்காம அப்படி வச்சுக்கிறியா? இவருக்கு நான் தருவு இந்த பூமியிலே ஒரு பெண்ணால் ஒரு ஆளை ஒரு முறை கட்டி பிடித்தார். இந்த எவ்வளவு இருக்கின்ற அக்னி கம்பத்தில் 1000 முறை கட்டி பிடிக்க வேண்டும். கட்டிய கணவனை விட்டுவிட்டு மாற்றால் ஒருவரை ஒரு முறை கட்டி பிடித்தார். இந்த எவ்வளவு கூடிய அக்னி கம்பத்தை 1000 முறை கட்டி பிடிக்க வேண்டும். அனைவருக்கும் தண்டனை கொடுத்து விட்டோம். இன்று யார் உயிரை கவர வேண்டும்? யார் உயிரை கவர வேண்டும்? அக்னி கம்பத்துல இப்படி போட்டீங்க, அந்த கம்பை அம்மா துணுக்கு தெரியுமா? துண்டு அம்மா இருக்கு, 19 கைப்பிடிச்சி ஏற முடியலா? அதோட பெரிய எல்லாம் அக்னி கம்பை எல்லாம் காட்டா சாமி, மதியவல்லாமல் நாடு ராஜேந்திர மன்னன் அவனது ஒரே மகன் சிவமணி அவனது உயிரை விடியற் காலை 8 மணி அளவில் ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன் சிவமணி 8 மணி அளவில் கவர்ந்து வர வேண்டும். உத்தம வீரம உத்தம தீரம இப்போது போய்